ஒரு ஹார்ட் பிரேக்கிங் ப்ரமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க விஜய் டிவி. ஜாக்லின் வந்து திரும்பி ஓடி வராங்க. ஓடி வந்து ரீச் பண்ணும்போது 1 செகண்ட் நமக்கு ஸ்க்ரீனில் காட்டுறாங்க. 1 செகண்ட் காமிச்சு அப்புறமா 0 செகண்ட் ஆகுது. டைட் கால்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து எல்லோரும் வந்து லிவிங் ரூமில் இருக்காங்க. அப்போ பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்ததில் வந்துட்டு ஜாக்லின் வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் லேட்டாக வந்திருக்காங்க. ஸோ வந்து அவங்களோட பிக் பாஸ் பயணம் இத்துடன் முடிவடைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன கைண்ட் ஆஃப் எவிக்ஷன்னு தெரியல. ஏன்னா வந்து மக்கள் இதை எவிக்ட் பண்ணலை, அவங்க ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஒரு ஓட்டப்பந்தயம் வச்சு நீங்கள் ஒரு நல்ல மைண்ட் கேமரை வந்து எவிக்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு கேவலமான டாஸ்க் தான் அவங்க வச்சுருக்குறாங்க. இது என்னன்னே தெரியல. பாவம் ஒரு 2 செகண்ட்ஸில் அவங்க வந்து எவிக்ட் ஆகிட்டாங்க. அப்போது இதே மாதிரி வந்து ஃப்ரண்ட் ரன்னர்ஸும் எவிக்ட் ஆனால், டைட்டில் வின்னரே எவிக்ட் ஆனால் அது என்ன மாதிரி ஒரு சீசனாக இருக்கும்? எல்லா சீசன்லேயும் யார் டிசர்விங்கோ அவங்க தான் கடைசி வரைக்கும் வந்திருக்காங்க. டாப் 3ல் வந்திருக்கிறாங்க. இப்படி பண்ணிட்டாங்க பிக் பாஸ். ஜாக்லின் அழறாங்க. அழுதுட்டு அவங்களோட ஸ்டாச்சு உடைக்க போகிறாங்க. முத்துக்குமரன் எப்படி பல்ல கடிக்கிறாரு, விஷால் ஐயோன்னு வைக்கிறாரு. அதுக்கப்புறம் மஞ்சரி அழறாங்க. பின்னாடி நின்று மஞ்சரி அழறாங்க. ஜாக்லின் அழுதுகிட்டே அதை உடைக்க போகிறாங்க. பாவம் ஃபினாலே ஸ்டேஜில் நிற்கணும், கேம் முக்கியம்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி எவிக்ட் ஆகி போகிறாங்க. பட் ஜாக்லின் நீங்கள் வந்து தலை நிமிர்ந்து நடந்து போகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் போராடி தோற்றுருக்கீங்க. நீங்கள் வந்து கோலையாக உட்காந்துருக்கல வீட்டுக்குள்ளே. இப்போ என்ன வந்தாலும் பரவாயில்லன்னு உங்களுக்கு ஓட் போட்டு ஃபேன்ஸை நீங்கள் வந்து சும்மா விடலை. அவங்களுக்காக நீங்கள் ஓடி இருக்கீங்க. சாரி, என்னோடய வாய்ஸ் பிரேக் ஆகுது, எனக்கு பேச முடியல. ஓட் போட்ட ஃபேன்ஸ்க்காக நீங்கள் டஃப் ஃபைட் கொடுத்துருக்கீங்க ஜாக்லின். சின் அப் கேர்ள். ஆல் தி பெஸ்ட்.